இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வந்துட்டியாப்பா, நீ வந்துட்டல்ல. எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்து போச்சு. நீ எங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டன்னு மீராவோட மஞ்சள் குங்குமத்தை எடுத்துட்டோம். வெள்ளை புடவை கூட கட்டிட்டோம். என்ன சித்தி, ஏதோ நம்ம எல்லாரும் வேணும்னு பண்ண மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. கேபி உண்மையிலேயே இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரோன்னு தான் உங்களோட சேர்ந்து நாங்களும் நினைச்சோம். அதுக்கப்புறம் அடுத்து நடக்க வேண்டிய சடங்குகளை நடத்தணும். அப்படிதானே சித்தி? அதேதான். உயிரோட இருக்காருன்னு தெரிஞ்சிருந்தா அதையெல்லாம் பண்ண வைக்கணும்னு நமக்கு வேண்டதெல்லாம் என்ன? ஆமா சித்தி. என்ன கேபி அப்படி பாக்குற? அது ஒண்ணு இல்ல அபூர்வா, எங்க மச்சான் நான் வீட்டுல ஆளா காணுமேன்னு பாத்துட்டு இருக்கேன். அவர் ரூம்ல இருக்காரு. என்ன மம்மி அப்படி பாக்குறீங்க? டாடி மேல ரூம்ல தானே இருக்காரு. நக்ஷத்ரா, நீ போய் டாடியை கூட்டிட்டு வாமா. சரிங்க மாமா. டாடி அங்க இல்ல மாமா. இவ்வளவு நேரம் டாடி எங்க வீட்ல தானே மம்மி இருந்தாரு. எல்லாத்தையும் என்கிட்டே கேக்குற? நினைச்சேன் நான் வர டைம்க்கு மச்சான் வீட்டுல இருக்க மாட்டாருன்னு நினைச்சேன். அப்படியே நடந்துருச்சு. நீங்க ஏன் அப்படி நினைச்சிட்டு வந்தீங்க மாமா? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. உன் மாமா ஒண்ணு சொல்லுவாரு, திரும்ப அதுக்கேத்த மாதிரி நீ ஒண்ணு சொல்லுவ. ஐயோ, இவ்ளோ நாள் கழிச்சு வந்தவரை வாசலையே நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்களே, இது சரியா? கரெக்டா? ஏன் மீரா, கேபிக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும்னு அவருக்கு பிடிச்சதெல்லாம் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கல. எப்போ சாப்பிட்டாரோ என்னவோ, முதல்ல உள்ள கூட்டிட்டு போய் நல்லா சாப்பாடு போடு போ. நான் பரிமாறுறேன் அண்ணி, கண்டிப்பா அவருக்கு பிடிச்சதெல்லாம் பரிமாறுறேன். ஆனா எனக்கு முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். எதுக்கு நீங்க தற்கொலை செஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க? மீரா, இப்பதானே கேபி குணமா இங்க வந்திருக்காரு. இந்த மாதிரி டைம்ல நீ இப்படி எல்லாம் கேள்வி கேட்கலாமா? சோபா சந்திர அக்காவை இவர்தான் கொலை பண்ணாருன்னு படிய போட்டு போலீஸ் இவரை கூட்டிட்டு போனாங்க. அதெல்லாம் யோசிச்சு மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும்ல, அதனாலதான் செத்து போகணும்னு நினைச்சிருக்காரு. அப்படிதானே கேபி? தப்பா பூர்வா, நான் சாகணும்னு நினைக்கல, தற்கொலை பண்ணிக்கிறோன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கொலை பண்ண